ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லோக்கல் ஐபி அட்ரஸ் வந்துட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து எப்படி வந்து பிங் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதில் வந்து ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து இருக்கீங்க. உங்கள் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஃப்ளோர் வந்து இருக்குது. அந்த ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றில் வந்து பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு ஃப்ளோர் வந்து சர்வர் இருக்குது, இன்னொரு பார்த்திங்கன்னா ஒரு 4th ஃப்ளோரில் வந்து ரவுட்டர் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஐபி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்து கனெக்டிவிட்டி வந்து இருக்காங்கிறது உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் செக் பண்ணோம்னா, இந்த சர்வர் ஐபி அட்ரஸ் வந்துட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் போய்ட்டு பிங் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பிங் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களோட கம்பெனியில் இருக்கிற ரவுட்டரை வந்துட்டு ஒய்ஃபை இருக்குல்ல, அதை வந்துட்டு உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் கனெக்டிவிட்டியில் ரெடியாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு சப்போஸ் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து உங்களுக்கு வந்து கூப்பிட்றாங்கன்னா அவங்களோட சிஸ்டத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி பிங் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ரெக்வஸ்ட் டைம் அவுட்டுன்னு வந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி வந்து வரல அப்படிங்கிற அர்த்தம். ஏன்னா ரவுட்டர்லேருந்து சுவிட்சுக்கு போய் சுவிட்சில் இருந்தால் இங்கே வருது. இந்த ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் 1 பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து 192.168.1.4ங்கிறது இங்கே போட்டோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெக்வஸ்ட் டைம் அவுட் வந்துருச்சுன்னா இந்த சிஸ்டத்துக்கு வந்து நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற அர்த்தம். அதுவே வந்துட்டு இந்த சர்வர் ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, அதை வந்து இங்கே போட்ட வாட்டி இதுக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் இன்னொரு ஐபி அட்ரஸ் போட்டு செக் பண்ணுறீங்க. இங்கே இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிப்ளை ஓடிச்சுன்னா இதுக்கு வந்து கனெக்டிவிட்டி வந்து இருக்குது, இதுக்கு தான் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் வந்து கனெக்டிவிட்டி செக் பண்ணுறதுக்கு தான் இதனுடைய பேசிக் கான்செப்ட். ஓகே, அதை வந்து இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் உங்கள் மொபைல் ஃபோனில் போயிட்டு உங்களோட கம்பெனியோட ரவுட்டரை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய டேட்டா யூஸரை வந்து நான் வந்து எடுத்து விட்றேன். இப்போ வந்துட்டு என்னோடய கம்பெனியில் இருக்கிற ரவுட்டர் வந்து நான் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இங்கே ப்ளே ஸ்டோர் போயிருங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆல்ரெடி நான் பிங்க்குன்னே கொடுத்துருக்கேன். இதில் சர்ச்சில் போயிட்டு பிங்க்குன்னு கொடுங்க. இதில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நான் வந்துட்டு சர்வர் ஐபி அட்ரஸ் வந்து இப்போ நான் பிங் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து ஓப்பன் கொடுத்துட்றேன். இப்போ உங்கள் கம்பெனியில் இருக்கிற லோக்கல் ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, சர்வரோட இது நீங்கள் எதை செக் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்கே கொடுங்க. இப்போ நான் வந்து சர்வருக்கு கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 64 பைட்ஸ்னு ஓடிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து கனெக்டிவிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். அதாவது சர்வர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு, ரவுட்டர்லேருந்து சுவிட்சிலிருந்து ரவுட்டருக்கு எப்படி சர்வருக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற அர்த்தம். இப்போ அடுத்தது வந்துட்டு இன்னொரு ஐபி அட்ரஸ் நான் வந்து போடுறேன். இப்போ நான் வந்து இன்னொரு சிஸ்டம் ஐபி அட்ரஸ் போடுறேன். கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெக்வஸ்ட் டைம் அவுட்டுங்கிறது வந்துடுச்சு. அதாவது இந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக கூட இருக்கலாம். ஒன்று சிஸ்டம் வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி இந்த சிஸ்டத்துக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்காத இருந்திருக்கலாம், இல்லாட்டி உங்களோட அந்த சிஸ்டத்தோட லேண்ட் கேபிள் வந்து பிடுங்கியிருக்கலாம், இல்லாட்டி வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கலாம். இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ரெக்வஸ்ட் டைம் அவுட்னு வந்துச்சுன்னா இந்த இந்த 25ங்கிற சிஸ்டத்துக்கு வந்து கனெக்டிவிட்டி வந்து இல்லைங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் இன்னொரு ஐபி அட்ரஸ் போடுறேன். அதாவது கேமரா அது போடுறேன், ஐபி கேமரா. இப்போ நான் 29 கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து ரிப்ளை வந்து ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்துச்சுன்னா உங்களோட ஐபி கேமரா வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். இப்போ வந்துட்டு நான் வந்து லைவாகவே நான் உங்களுக்கு சிஸ்டத்தில் காட்டுறேன். அதாவது இந்த சிஸ்டத்தில் இப்போ இதை வந்து நான் ஸ்டாப் கொடுத்துட்டு இப்போ விண்டோஸ் 6 அமுத்திட்டு சிஎம்டி கொடுக்குறேன். இப்போ இந்த சிஸ்டத்தில் இருக்கிற ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஐபி வெர்ஷன் 4 இருக்குது இல்லை, இதுதான் வந்து ஐபி அட்ரஸ். இதை வந்து இங்கே நான் போடுறேன். 192. இது மெயினாக வந்துட்டு கனெக்டிவிட்டி வந்து செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான். 1.18 இப்போ நான் வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன்.
இப்போ வந்து பாருங்கள், இந்த சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் வந்து இங்கே வந்து எனக்கு பிங்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த சிஸ்டத்தில் இருக்கிற லேன் கேபிளை நான் வந்து இப்போ பிடுங்கி விட்றேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்படி வந்துருச்சுன்னா பாருங்கள், ரெக்வஸ்ட் டைம் அவுட் வந்துருச்சு. இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து லேன் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம். இந்த கேபிளை வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து மறுபடியும் போடுறேன். இப்போ நான் போட்டேன். சரியாக போடல. இப்போ நல்லா டைப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் பிங்க் ஆகுது. ஒரு சிஸ்டம் வந்து டிஸ்கனெக்ட் ஆகி மறுபடியும் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 எப்படி ஒரு 10 செகண்டுக்கு மேலே டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நேரம் வந்து ரெக்வஸ்ட் டைம் அவுட் வந்தது. நானே வந்துட்டு ஒரு சிஸ்டத்தை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.